விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formals and casual shirts. தெரிஞ்சதை ப்ராப்பராக செய்யலைன்னுக்கும் லாஸு, தெரியாத ஒன்று போய் செஞ்சாலும் லாஸ். ஊக்குவிப்பவரும் தேக்கு விற்கலாம். அப்போது ஊக்குவிக்கிறவங்களுக்கு சரியாக இருந்தால் கோடீஸ்வரன் அதுக்கு மேலே கூட நீங்கள் ஆகலாம் சார். நம்ம லைஃப்பில் ரோல் மாடல் எடுத்துக்கிறத பொறுத்து இருக்குது. இன்றைக்கி எனக்கு இன்கம் வந்து சார் ஒரு செலவெல்லாம் போக ஒரு 400-450 ரூபா நிற்கும் சார். ஸோ ஒரு நாளைக்கு என்னால் 400 இல்லை 200 சேவ் பண்ண முடியுது எனக்கு சார். ஒரு நாளைக்கு 200, 30 நாளைக்கு 6000, வருஷத்துக்கு 72,000, 5 வருஷத்துக்கு 3.5 லட்சம். அந்த 3.5 லட்சத்துக்கு ஒரு காம்பவுண்டிங் ஆனுவல் growth பேங்க் வட்டி 7% வச்சுக்கோங்க. ஸ்மால் ட்ராப்ஸ் கம்ஸ் டு ஓஷன். என்னுடைய ஐடியா என்னன்னு கேட்டாங்கன்னா, எல்லாருக்குமே நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பண்ணணும்னு முடியாது. அதை பற்றிக்கான நாலேஜ் வேணும். இதெல்லாம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு. சரி, இதெல்லாம் வேணாம் சார், நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து ஹை ரிஸ்க் எடுத்துட்டா ஹை இன்கம்க்கு சான்சஸ் உண்டு. அதே மாதிரி கேபிட்டலும் ஹையாக வந்து டிமினிஷ் ஆகிறதுக்கும் சான்சஸ் உண்டு. சரி, ஒரு 200 அப்படின்றது மாதம் ஒரு 6000 ரூபாய் அப்படின்னா எவ்வளவு ஆண்டு காலம் நான் இதில் சரியாக இருந்தால் அது ஒரு கோடியாக மாறுறதுக்கான வாய்ப்பு? ஃபண்டில் போட்டாலும் 3 வருஷத்துக்கு இருக்கு. அப்போ என்ன ட்ரெண்ட் இருக்கோ அந்த ஃபண்டை சுவிட்ச் ஓவர் பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் ஆமாம், சுவிட்ச் ஓவர் பண்ணணும், க்ளோஸ் பண்ணக்கூடாது. அவர் ஃப்ரெண்டுன்னு அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, மார்க்கெட்லேயும் ட்ரெண்டை பார்த்து தான் வியாபாரம் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் ட்ரெண்டை பார்த்து தான் வியாபாரம் பண்ணணும். ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணாலும் ட்ரெண்டிங் ஸ்டாக் அதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு 3 இயர்ஸுக்கு அப்படியே க்ரோத் பாருங்க. NAV XIPRலாம் பாருங்க. அது ஒரு 3 மாதத்தை ரிவ்யூ பண்ணுங்க. ஒரே ஃபண்டிலேயே போடணும்னு இல்லை, பிரித்து போடலாம். நான் சொன்ன மாதிரி இந்த பென்ஷன் ஃபண்டெல்லாம் இருக்குது, அதில் போடலாம். டிசிப்ளின் இருக்கணும் சார், நாட் ஒன்லி ட்ரேட் டிசிப்ளின். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்று நம்மோடு ஃபினான்சியல் பிளானர் திரு கோவை விஸ்வநாதன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட தான் பேசுகிறதா இருக்கும். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, வெரி ஹாப்பி. சரி, இப்போது ஒவ்வொருத்தருக்கு இருக்கக்கூடிய கனவு அப்படின்றது பெரிய அளவில் என்னால் முதலீடு பண்ண முடியாது, வர வருமானமே சொற்பமாக தான் இருக்குது, ஆனாலும் ஒரு சாமானியனாக இருக்கிறேன்னா கோடீஸ்வரன் ஆகணுன்ற விருப்பம் இல்லாத மனிதர்களே கிடையாதுன்னு சொல்லிடலாம். அதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது? சாமானியன் உண்மையிலேயே முதல்ல கோடீஸ்வரன் ஆக முடியுமான்றதை சொல்லிட்டு இதை ஆரம்பிச்சிடலாம். உங்கள் கேள்வி அருமையான கேள்வி சார். பட் நான் அது கொஞ்சம் ரொம்ப டீட்டெயில்டாக கொடுக்க முடியலனாலும் உங்களுக்கு புரிகிற அளவுக்கு ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து என்னுடைய கடந்த கால ஒரு 26 ஆண்டு கால அனுபவத்தில் நான் கற்றதை உங்களுக்கு பகிர்றதுக்கு ஆசைப்பட்றேன். வாலிப கவிஞர் வாலி எல்லாத்துக்கும் தெரியும். நல்ல பாடல்கள்லாம் எழுதி நல்ல ஓரளவுக்கு என் மரியாதைக்குரியவர். அவர் சொல்லுவார் அடிக்கடி, ஊக்குவிப்பவர் ஊக்குவித்தால் ஊக்குவிப்பவரும் தேக்கு விற்கலாம். அப்போது ஊக்குவிக்கிறவங்களுக்கு சரியாக இருந்தால் கோடீஸ்வரன் அதுக்கு மேலே கூட நீங்கள் ஆகலாம் சார். நம்ம லைஃப்பில் ரோல் மாடல் எடுத்துக்கிறத பொறுத்து இருக்குது. சில பேர் வாரன் புப்பட்டையாவை ரோல் மாடல் எடுத்துப்பாங்க. நம்ம ஊரில் இருக்கிற ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாவை ரோல் மாடலாக எடுத்துக்கலாம். சம்பாதிக்கிறவங்க இது மாதிரி தலைவர்கள், இது மாதிரி நண்பர்கள், இது மாதிரி முதியவர்களையும் இது மாதிரி அனுபவமிக்கிறவர்களையும் ரோல் மாடல் எடுத்துட்டா நமக்கு கால நேரம் சாதகமாக வரும். நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, ஊக்குவிப்போருங்கிற போது அதுக்கு வழிகாட்டல் சரியாக கிடைக்கும். ரெண்டாவது, நத்திங் இஸ் இம்பாசிபிள். எதுவுமே இம்பாசிபிள்னு கிடையாது. எவ்ரிதிங் இஸ் பாசிபிள்னு நினைங்க, அதுக்கு வழி கிடைக்குங்கிறது ஒரு மோட்டிவேஷனல் நான் சொல்கிறேன். பை மை எக்ஸ்பீரியன்ஸ் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு சாமானியன் தான். எங்கள் காலத்தில் என்ன சொல்லுவாங்க, நான் அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் வேலைக்கெலாம் வந்த புதுசு இந்த 81லாம் இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்லாம் ஏதோ பண்ணுறாங்களே பண்ணலான்னா, எங்கள் வீட்டில் பெரியவங்களாம், ஐயோ அந்த பக்கம்லாம் போகாதப்பா, அதெல்லாம் பெரிய ஆளுகள்லாம் செய்யணும், இதெல்லாம் நீலாம் போனான்னா அதெல்லாம் பிரச்சனை அப்படி இப்படின்னு பயப்படுத்திடுவாங்க. ஆனால் இன்றைக்கு காலம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல டிஜிட்டல், எல்லாத்துக்குமே லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது, நல்ல கிளாரிட்டி இருக்குது, வெர்ஷன்ஸ் கிளியராக இருக்குது, நிறைய சோர்சஸ் ஃபார் இன்கம் இருக்குது. ஆனால் நம்ம ஸ்மார்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறோம், நல்ல ட்ரெஸ்ஸிங் கோடு ஃபாலோ பண்ணுறோம், இதெல்லாம் பார்க்குறோம். கூடவே ஒன்று பார்க்குறோம், ஈகோவை பார்த்துறோம். ஈகோவில் ஈயை ஒதுக்கிட்டிங்கன்னா நாம் அங்கே அந்த பக்கம் கோ. சரி, எல்லாமே ஈஸியாக கிடச்சிடுமா? இல்லை. லேர்ன் அண்ட் ஏர்ன். பெரியோரை துணைக்கொள். பெரியோர்னால் இந்த மாதிரி பெரியவங்களுக்காக சொல்லலை, விஷயம் தெரிஞ்ச
வல்லுநர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள நீங்கள் துணை கொள்ளணும். எதுவுமே தெரியாமல் போய் பண்ணினீங்கன்னா எந்த பிஸ்னஸ்லேயுமே ரிஸ்க்கு ரிவார்டு தெரியணும். ரிஸ்க்கு தெரியாமலும் ரிவார்டு அதிகமாக எதிர்பார்த்தாலும் நம்மளுடைய கேபிட்டல் எரோஷனுக்கு தான் சான்சஸ் இருக்குது. அப்போ ரிஸ்க் ஃபேக்டரை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. எந்த பிஸ்னஸ் சார் ரிஸ்க் இல்லை? எல்லா பிஸ்னஸ்லேயும் ரிஸ்க் இருக்க தானே செய்கிறது. அதில் நல்ல அனுபவம் பண்ணி அந்த ஃபீல்டில் இறங்கி நம்ம செய்யணும். நம்ம ஒரு கிராம சைடில் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் ஒரு பக்கம் கொங்கமல்ல சைடில், மற்ற பக்கம் எப்படின்னு தெரியாது, செய்த தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான். அப்போது தெரிஞ்சதை ப்ராப்பராக செய்யலைனுக்கும் லாஸு, தெரியாத ஒன்றை போய் செஞ்சாலும் லாஸ். அப்போ இது ஒரு அந்த காலத்துலேயே சொல்லியிருக்காங்க. இது எதுக்கு இதெல்லாம் இதை இப்படியே நிறுத்திட்டு இப்போ நான் விஷயத்துக்கு வரேங்க. இப்போது சாமானியன் எப்படி சேவிங்ஸ் பண்ணணும் சார்? எனக்கு இன்றைக்கி சார் எனக்கு மாதமே ஒரு 30,000 ரூபா தான் சார் சம்பளம். அதுக்கே நான் மல்லு கட்ட வேண்டியதாக இருக்குது. செலவு எதிர்பாராத செலவுகள், திடீர்னு குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லை, அது இது நல்லது கிடச்சி போகிறோம், இவ்வளோ மாதிரிலாம் செலவுகள்லாம் வருது சார். அதே மாதிரி ஒரு எம்ப்ளாயியாக இருக்கட்டும், நம்மளுடைய சேலரியை வச்சு மட்டும்தான் நம்ம சேவிங்ஸ் பண்ணணுங்கிறது இன்றைய விலைவாசி காலகட்டத்தில் இன்ஃப்ளேஷனுக்கெல்லாம் பார்க்குற போது கொஞ்சம் சிரமமான காலகட்டம். ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பலூனே 2 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம், இன்றைக்கி 20 ரூபா விற்கிறது. எந்த பொருளுமே வயசும் விலைவாசியும் ஏறிக்கிட்டு இருக்கே தவிர வயசு இறங்குறதா, ஏறின விலைவாசி இறங்குறதா, ரெண்டுமே இல்லை. ஸோ அது மேலே கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம மற்ற விஷயத்தெல்லாம் எப்படி டாப்அப் பண்ணுறோம். ஒரு செல்லு சார்ஜ் செல்லுன்னா உடனே டேட்டாவை போய் போடுறோம், டாப்அப் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம சேலரிக்கும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வழியை தேடணும். சேலரியில் முடியல, ஒரு பார்ட் டைம் ஜாப் பார்க்கலாம். வீட்டில் உட்காந்துட்டே வழி செய்கிறதுக்கு நிறையா நமக்கு டிஜிட்டல் சப்போர்ட் பண்ணுறது, இப்படியெல்லாம் சைடு சோர்சஸ் பண்ணினோம்னாக்கா நமக்கு கூடுதல் வருமானம் வரத்துக்கு வழியாக இருக்குது. இவ்வளோ தூரம் ஏன் சொல்லணும், நான் சர்வீஸில் இருக்கிற போது காலத்துலேயே ஒரு துறையில் நான் ஒரு சாதாரண உதவியாளராக தான் பணியாற்றினேன். இன்றைக்கி என் குடும்ப தேவைக்கு நான் சில டயத்தில் கேட்ரிங்லாம் போய் ஒர்க் பார்த்துருக்கேன், கேட்ரிங் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் எதையுமே கௌரவமாக நினைக்கல. அப்போது அந்த ஈகோவை நிறுத்தி வச்சுடுங்கோ. லேர்ன் அண்ட் ஏர்ன், இதுதான் சார் தாரக மந்திரம் எனக்கு தெரிஞ்சின்றது. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் உட்புகுத்திக்கிட்டோம் அப்படின்னா ஜெயிச்சிட முடியும் அப்படின்றது தான் இதுக்கான படிப்பினையாக நம்பிக்கை. அப்போது நீங்கள் சொன்ன மாதிரி சார், இன்றைக்கி ஒரு வேலைக்கு நான் போகிறேன், ஒரு நாமினல் இன்கம் தான் வருது, இதை வச்சே நான் சேவிங்ஸ்குள்ளே வரேன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இதை வச்சு நான் கோடீஸ்வரன் ஆக முடியுமா சார்? நீங்கள் சொல்கிற டிசிப்ளின் எல்லாம் எங்கிட்ட நான் ஃபாலோ பண்ணுறேன். முடியாது என்பது முயலாதது தானே. நான் தான் சொன்னேன், நத்திங் இஸ் இம்பாசிபிள். இப்போது ஸ்மால் ட்ராப்ஸ் கம்ஸ் டு ஓஷன். சில வாகனங்கள்லாம் எழுதியிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, கண்ணீர் துடைப்பது சிறு சேமிப்புன்னு தானே எழுதியிருக்காங்க. கண்ணில் வரக்கூடியதை கூட நம்ம துடைச்சிடணும், அதுவும் நம்ம கண்ணுக்கு ஒரு பாதுகாப்புக்கான சேமிப்பு தான். அது மாதிரி உங்களுக்கு ஒரு டெய்லி வேஜஸ்ன்னு நான் ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன். எல்லாருமே நம்ம மல்டி மில்லியனர்னு சொல்ல முடியாது, எல்லாருமே பெரிய கேட்டகரின்னு சொல்லணும். நம்ம வாழ்க்கை தரத்தில் 3 கேட்டகரி இருக்குது. ஒன்று மேல்மட்டம், ஒன்று மத்திய தரம், ஒன்று அதுக்கு அடுத்த நிலை. யாருமே கீழே கிடையாது, பட் ஒரு நிலை, 3 நிலைகள் இருக்குது. ஒரு சாமானியன் அப்படிங்கிற போது எப்படி பண்ணணும், ஒரு மிடில் பீப்புள் எப்படி பண்ணணும், இவங்க 2 பேர்த்துக்கு தான் பணத்தினுடைய தேவை அதிகம். ஒரு நடுத்தரம் இருக்காங்க, ஒரு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சேமிக்கிறதுக்கு இஎம்ஐ இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்குது. இல்லை சார் நான் இதெல்லாம் இல்லை சார், நான் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறேன், இல்லை சொந்தமாக தொழில் செய்கிறேன், எனக்கு இன்றைக்கி சொந்தமாக ஒரு குறிப்பிட்ட எந்த தொழிலையும் நான் சொல்ல விரும்பலை, பட் பொதுவாக இன்றைக்கி எனக்கு இன்கம் சார் ஒரு செலவெல்லாம் போக ஒரு 400-450 ரூபா நிற்கும் சார். எனக்கு எந்த இஎம்ஐயும் கிடையாது, நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன், நான் சேவிங்ஸ் பண்ணோன்னா தாராளமாக முடியும். ஸோ ஒரு நாளைக்கு என்னால் 400 இல்லை 200 ரூபாய் சேவ் பண்ண முடியும் சார். நான் ஒரு சின்ன புள்ளி வர சொல்கிறேன். ஒரு நாளைக்கு 200, 30 நாளைக்கு 6000, வருஷத்துக்கு 72,000, 5 வருஷத்துக்கு 3.5 லட்சம். அந்த 3.5 லட்சத்துக்கு ஒரு காம்பவுண்டிங் ஆனுவல் growth பேங்க் வட்டி 7% வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் குறைச்சிருக்காங்க, நான் பழைய ரேட்டே சொல்கிறேன். ஓகே, நமக்கு ஒரு 9% கிடைச்சா பத்தாதா? நல்ல விஷயம் தான். ஸ்மால் ட்ராப்ஸ் கம்ஸ் டு ஓஷன். இன்றைக்கே நமக்கு நம்ம கோடீஸ்வரன் ஆக முடியாது. உழைப்பால் நம்ம இது பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படியெல்லாம் தான் பண்ணணும். சரி சார், நான் 200 ரூபாய் வச்சுட்டு என்ன சார் பண்ணுறது, நான் ஒரு உண்டியல் தான் போட்டு பழக்கம் இருக்குது, ஒரு டப்பாவில் போட்டு வைக்கிறேன், அது அப்படியே தான் இருக்கும். ஒரு சில நிறைய பேருக்கு அதிகபட்ச என்னமே சேவிங்னா
ஓகே டெய்லி 200னா சேர்த்து வச்சிடலாம். சேர்த்து நம்ம வச்சிடலாம். வீட்டில் எங்கேயாவது பீரோல Yes, பத்திரமா எடுத்து வச்சுட்டோம்னா நீங்க சொன்ன கணக்குப்படி ஒரு தொகை வருது. வரும். அப்படி அதை வச்சு நம்ம அன்னைக்கு அன்னைக்கு பார்க்கும்போது அந்த பண மதிப்புன்றதே எந்த அளவுக்கு இருக்குன்ற ஒரு கேள்வி வந்துருது இல்லையா? அது அப்படியே தான் இருக்கும். எஸ். அந்த அந்த பணத்தோட வேல்யூ கம்மியா தான் இருக்கும். பணம் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகாது. ஆனா அன்னைக்கு இருக்கிற இன்ஃப்ளேஷனுக்கு இந்த வேல்யூ கம்மி தானே இருக்கும். அப்ப இது எப்படி நம்ம வந்து அதுக்கு லாபமா தான் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டேன்னா, நல்ல ஓரளவுக்கு அட்வைசர்ஸ் யாராவது இப்போ எங்களை மாதிரி யாரோ இல்லை இந்த மாதிரி நிறைய எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்காங்க, ஜீனியஸ்லாம் இருக்காங்க. இது மாதிரி எல்லாம் புக்ஸு படிக்கலாம். இல்லை இது மாதிரி இந்த யூடியூப்ஸில் சொல்கிறவங்களாம் பார்த்துட்டு அவங்கள தொடர்பு கொண்டு கேட்டால் அவங்களும் சொல்லுவாங்க. என்னுடைய கருத்து என்ன கேட்டேன்னாக்கா, இது பேசிக்கா ஒரு ஐடியா என்ன பண்ணலாம்னு நீங்க சொன்னீங்கன்னா அது சார் என்னுடைய ஐடியா என்னன்னு கேட்டாங்கன்னா, எல்லாருக்குமே நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பண்ணணும்னு முடியாது. அதை பற்றிக்கான தொடர்ந்து அதை பார்த்து நாலேஜ் வேணும். புரிஞ்சுக்கணும். எஸ். இதில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. சரி இதெல்லாம் வேணாம் சார், நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பண்ணிக்கலாம். யாரோ ஒரு ஃபண்டு மேனேஜர், நல்ல ஃபண்டு மேனேஜர்னால் எங்கேயோ போய் நிறைய இருக்காங்க, ஆத்தரைஸ்டு ஃபண்டு மேனேஜர்ஸு அவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்கக்கிட்ட போய் கேட்டால் ஆனால் அவங்கக்கிட்ட போய் கேட்குற போது நீங்கள் ஒன்று முக்கியமாக கேட்கணும். சார் எனக்கு வந்து கேபிட்டல் எரோஷன் ஆகக்கூடாது, எனக்கு நியாயமான வருமானம் கிடைத்தால் போகிறோம், நான் அதிக ரிஸ்க் எடுத்துக்க விரும்பலை, எனக்கு லோ ரிஸ்க்காக இருக்கணும், ஓரளவுக்கு மாடரேட் ப்ராஃபிட் வேணும். ரொம்ப பெருசா வேண்டாம்னா அது முதலுக்கு அப்போ வந்து ஹை ரிஸ்க் எடுத்துட்டா ஹை இன்கம்க்கு சான்சஸ் உண்டு. அதே மாதிரி கேபிட்டலும் ஹையா வந்து டிமினிஷ் ஆகிறதுக்கும் சான்சஸ் உண்டு. ஸோ அதனால ஒரு நாமினலான ஒரு வருவாயா இருக்கட்டும். இப்போ ஒரு 8%, 7%க்கு ஒரு 9%, 10%லாம் கொடுக்குற ஃபண்டு நல்லா இருக்குது, நிறைய இருக்குது, நிறைய so many funds are there. ஆனால் அவங்ககிட்ட உங்களுடைய ஃபேக்டை சொல்லணும். சார் நான் இந்த மாதம் இவ்வளோ வருமானம், எனக்கு இவ்வளோ சேமிப்பு முடியறது, நான் தினந்தோறும் பண்ணாலும் பண்ணலாம், ஃபோர்ட் நைட் பண்ணலான்னு பண்ணலாம், வீக்லி பண்ணாலும் பண்ணலாம், இல்லை நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து சேவிங்ஸ் பண்ணி வச்சு மாதத்துக்கு ஒரு தரம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சு அவங்க சொல்கிற இதுக்கும் நீங்கள் மாற்றலாம். ஆனால் யார்கிட்டையும் எக்காரணத்தை கொண்டோ பணத்தை கொடுத்து ஏமாந்து விடாதீர்கள். ஆல் ஆர் டிஜிட்டல், ஆல் ஆர் கிளாரிட்டி தான். அப்போ உங்களுக்கு இந்த மெசேஜ் வரும். இது மாதிரி இடத்துல போயிட்டு செய்யுங்க. யாரோ ஒருத்தர் 1 லட்சம் கொடுங்க, நான் 1.5 லட்சம் பண்ணித்தரேன்னு சொல்லிடலாம் ஏமாந்துட வேண்டாம். விழிப்புணர்வு எங்கன்னா நம்ம கிட்ட இருந்து தான் துவங்கணும். விழிப்புணர்வு யாரையும் நம்ப வேண்டாம் பணம் விஷயத்துலங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. ஸோ இப்போ நீங்கள் வந்து இவங்களோட அட்வைஸ் எடுத்துக்கிட்டு பண்ணலாம், அது ப்ராப்பராக இருக்குன்னு. இன்கேஸ் நான் இப்படியும் கேட்குறேன் சார், அந்த அளவுக்குமே எனக்கு தெரியாதுங்க. ஒரு 200 ரூபாய் நான் சேர்த்து வைக்கிறேன், நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா அந்த வழியில் நான் ஃபாலோ பண்ணுறேன், அதில் நான் வந்து பெரிய அளவில் மாற்ற முடியுமா, நான் கோடீஸ்வரன் ஆக முடியுமா? தாராளமாக பண்ணுறது வாய்ப்புகள் இருக்குது. எப்படி வாய்ப்பு இருக்குன்னா, சப்போஸ் உங்கள் வயது 30 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் 30 வயசு இருக்கீங்க, ஏதோ உங்களால் ஒரு நாளைக்கு 200 ரூபா 300 ரூபா சேவிங்ஸ் பண்ண முடியும். ஓகே, அப்போது மாதத்துக்கு 10,000 ரூபா, வருஷத்துக்கு 1,20,000. அப்போ அதுக்கு அந்த சிஏஜிஆரை நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணோன்னா ஒரு 9 to 10% தான் எதிர்பார்க்க முடியும். சும்மா எதுலையானும் போடுவாங்க 18% கிடைக்கும் 12%, அதெல்லாம் நீங்கள் அந்தளவுக்கு போய் ரிஸ்க்குக்கே உண்டு. பட் நம்ம ஜென்யூனாக செய்கிற போது இதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இது மாதிரி நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் 500 ரூபா இருந்தாலே ஆரம்பிக்கலாம் சார். மியூச்சுவல் ஃபண்டில் மினிமம் 500 ரூபா இருந்தால் ஒரு எஸ்ஐபி ஆரம்பிக்கலாம். நிறைய சோர்ஸஸ் இருக்குது. அப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் போய் நீங்கள் கேட்கணும், சார் எனக்கு வந்து இந்த ஈக்விட்டி மார்க்கெட் என்னமோ ஏறுது இறங்குதுன்னு சொல்கிறாங்க, பயமாக இருக்குது, எனக்கு என்னுடைய சேமிப்பு நீங்கள் கோடிக்கணக்கில் பண்ணுற நிறுவனத்தில் பண்ணுறீங்கிறது ரைட்டு, என்னுடைய பணம் எனக்கு பாதுகாப்பாக இருக்கணும், எனக்கு வந்து சார் லோ ரிஸ்க் இருக்கணும். பட்டு ஜென்யூனாக வரத்துக்கு நான் என் ஃபேக்டெல்லாம் சொல்லிட்டேன். எனக்கு ஈக்விட்டியில் குறைஞ்ச அளவும், தங்கம் வெள்ளியில் ஒரு பகுதி, கவர்மெண்ட் பாண்ட்ஸில் ஒரு பகுதி, இந்த மாதிரி பிரித்து போடக்கூடிய ஃபண்டுலாம் இருக்கிறதாக சில யூடியூப்பில் பார்த்தோம் சார். அது மாதிரி எனக்கு ஃபண்டு கொடுக்கணும்னா தாராளமாக உங்களுக்கு வழி காட்டுவாங்க. அது மாதிரி போடுங்க. நீங்கள் டெய்லியே கூட பண்ணணும்னு இல்லை, இந்த வாரம் சேர்த்து வைங்க, ஒரு மாதம் முடிஞ்சால். ஆனால் ஒரே ஒரு விஷயம், சந்தை இறங்கினாலோ அல்லது மியூச்சுவல் ஃபண்டு என்ஏவி குறையிறதுன்னு நினச்சிட்டுலாம் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நிறுத்திடாதீங்க. அப்போது ஒரு மார்க்கெட் சரிவில் நமக்கு கூடுதலான பங்குகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் இறங்கினா இறங்கிட்டு போகிறது, அப்போ இறங்குற போது மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகும். எனக்கு விவரம் தெரிஞ்சு 6 முறை மார்க்கெட்டு ஹெவி கிராஷை சந்தித்து 28%, 40%, 52% இறங்கி திரும்பி பவுன்ஸ் பேக் ஆகிருக்கிற போது அது புதிய உச்சத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. அதனால் நான் ஈக்விட்டி ஃபண்ட்லேயே பண்ணணும்னு சொல்லலை. ஃப்ளெக்ஸி கேப்புன்னு ஒன்று இருக்குது சார். ஃப்ளெக்ஸி கேப்பு அவங்களே மாற்றிடுவாங்க. மிட் கேப்பு, ஸ்மால் கேப்ஸு, லார்ஜ் கேப்ஸ். அந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் கேன் டூ தேர் ஜாப்ஸ். நம்மளுடைய கேபிட்டலுக்கு நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய ஃபண்டு நல்ல ஒரு பேசிவ் ஃபண்டாக இருக்கணும். வருமானமும் பேசிவாக இருக்கணும்,
இன்வெஸ்ட்மெண்ட்லேயே நமக்கு பேசிவ் ஃபண்டை தேர்ந்தெடுக்கணும். இப்படி பண்ணினாலும் வாய்ப்புகள் இருக்குது, முடியாது என்பது கிடையாது. ஓகே. ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சார், நான் தினசரி ஒரு 200 அப்படின்றது மாதம் ஒரு 6000 ரூபாய் அப்படின்னா எவ்வளவு ஆண்டு காலம் நான் இதில் சரியாக இருந்தால் அது ஒரு கோடியாக மாறுறதுக்கான வாய்ப்பு? இன்னொரு கூடுதலான ஒரு செய்தி சொல்கிறேன். நீங்கள் எஸ்ஐபிங்கிற லெவலில் இதை சொல்கிறேன் சார். நான் இப்போ 30 வயசு ஆகுது சார். நான் ஒரு 55 வயசில் ரிட்டையர் ஆகும் சார். நான் இதை ஒரு நாளைக்கு 200 திட்டம், மாதத்துக்கு 6000 என்னால் போட முடியும். அப்போது இந்த 20 வருஷம் கழிச்சு 50வது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல growth. இந்த க்ரோர்ஸ் சொல்கிறோம் பார்த்தீங்களா, போதிய அவகாசம் இல்லாத டீட்டெயில்டாக சொல்கிறதுக்கு. நீங்கள் அப்படி கால்குலேட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு நல்ல ஃபண்டாக தேர்ந்தெடுத்து அதேமாரி எந்த ஃபண்டில் போட்டாலும் 3 வருஷத்துக்கு இருக்க அப்போ என்ன ட்ரெண்ட் இருக்கோ அந்த ஃபண்டை சுவிட்ச் ஓவர் பண்ணுங்க, க்ளோஸ் பண்ணாதீங்க ஒரு ஃபண்டை. இப்போ நீங்கள் சாதாரண ஆமாம் சுவிட்ச் ஓவர் பண்ணணும், க்ளோஸ் பண்ணக்கூடாது. இந்த ஃபண்டு கண்டினியூட்டியே நீங்கள் தொடர்ந்து போட்டுன்னே இருங்கோ, சுவிட்ச் ஓவர் பண்ணுங்க. அப்போ ட்ரெண்டிங் என்ன ஃபண்டு இருக்குது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இந்த கான்ட்ரா ஃபண்டு, இந்த மாதிரி ஜென்ரலான டிஃபென்ஸ் ஃபண்டுன்னு புதுசாக வந்திருக்கு. இப்போ ரைட்ஸ் உள்ளே வர்றது. ரைட்ஸ்னால் உங்களுக்கு ரியல் எஸ்டேட் அந்த டெஸ்ட்டும் அதுவும் உள்ளே இப்போ வருது மியூச்சுவல் ஃபண்டில். அப்போது ரியல் எஸ்டேட் செக்டர் நல்லா இருக்கிற போது அந்த ஃபண்டும் நல்லாயிருக்கும். அப்போ உங்கள் ஃபண்டு மேனேஜர்ஸ்கிட்ட நீங்கள் கேட்க வேண்டியது இந்த 2-3 கேள்வி மட்டும் கேட்டுட்டு சொன்னீங்கன்னா அவங்க கிளியராக வழி காட்டுவாங்க. இப்போ நம்ம எஸ்ஐபி பண்ணோம், இதில் பண்ணணும் அப்படிங்கும்போது சார், இந்த மாதிரி ஒரு புரிதல் சரியான்னு சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பிராண்டை பார்க்குறோம், இந்த பிராண்ட் இது நல்லா இருக்குது, என்ன நிறைய விளம்பரங்கள் பார்க்குறோம், எந்த அளவுக்கு வளருதுன்னு பார்க்குறோம். அப்போது அந்த அளவுக்கு இந்த பிராண்ட் நல்லா வளருது, அதில் நான் இன்வெஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக அது க்ரோத் இருக்கும் அப்படின்ற ஒரு கேல்குலேஷன்றது சரியா? இப்போது நீங்கள் கேட்ட கேள்வியிலேயே நான் பதில் சொல்கிறேன் அழகா. நீங்கள் இன்றைக்கி இந்த பிராண்டு நல்லா இருக்குன்ட்டு தானே நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. நாளைக்கு இதோட இன்னொரு சீனியர் பிராண்டு நல்லா வந்துருத்தனா இது என்ன ஆகும்? இது வீக்காக தானே செய்யும். எப்பவுமே பிராண்டை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. இல்லை, இப்படி நான் இன்னொன்று கேட்டேன் சார். இப்போது ஒரு நம்பிக்கையான நிறுவனம்னு வச்சுக்கோங்க, ஒரு காரோ இல்லை பைக்கோ உற்பத்தி செய்கிறாங்க. ஒரு கடந்த காலங்கள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஒரு நல்ல நம்பர் 1ல இருக்காங்க, நல்ல அந்த வண்டிகளை நம்ம வாங்குகிறோம். சரி, இதனுடைய நம்பகத்தன்மை அதிகமாக இருக்குது, அப்போ அந்த விஷயத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது சரியான முடிவாக இருக்குமா? பொதுவாக என்னுடைய கடந்த கால சில நிகழ்வுகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். அம்பாசிடர் கார் அந்த காலத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரைம் மினிஸ்டர்லேருந்து எல்லாரும் விஐபிஸும் அம்பாசிடர் காருங்கிறது ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட். இன்றைக்கி அம்பாசிடர் கார் எங்கேயாவது பார்க்க முடிகிறதா? இல்லை. இந்துஸ்தான் மோட்டார்ஸ் கார் பார்க்க முடிகிறதா? ஃபீட் எங்கேயாவது பார்க்க முடியாதா? ஃபீட்டு ரேராக வருது, சில மாடல் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்பர் 1 என்ன இருக்குது? மாருதி, டாடா மோட்டார்ஸ், மகேந்திரா அண்ட் மகேந்திரா. ஸோ நான் எதுக்காக சொல்கிறேன்னா, ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்டு. அப்போ நீங்கள் வந்து இந்துஸ்தான் மோட்டார்ஸில் பண்ணியிருப்பீங்க, அந்த ட்ரெண்ட் மாதிரி இதுக்கு வரப்போது என்னாச்சு, அடுத்தது நீங்கள் மாருதிக்கு வரணும். மாருதி 9,000 ரூபா இருந்தபோது இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இன்றைக்கி 16,000 ரூபா. இந்த ட்ரெண்ட் இத்தனை நாளைக்கு கண்டினியூ ஆகுமானா இதையும் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் நாளைக்கு டெஸ்ட்ல உள்ள வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதனுடைய மோகம் குறைஞ்சிருக்கு. மக்களுக்கு புதுசாக போகணுன்னு ஆர்வம் இருக்குது. அப்போ ட்ரெண்டு மாறுற போது அதுக்கு தான் நான் சொல்கிறது, ட்ரெண்ட் இஸ் அவர் ஃபண்டு, நாட் ஓன்லி இன் ஃபினான்ஷியல் பிளான். நம்ம டேஸ்ட்லேயும் ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறோம். ஸோ அப்போ அந்த ட்ரெண்டை பிடிக்கிறது இதில் ஒரு விஷயம் இருக்குது. கண்டிப்பாக அது ஒரு டேலண்ட்டு சார். ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்டுன்னு அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, மார்க்கெட்லேயும் ட்ரெண்டை பார்த்து தான் வியாபாரம் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் ட்ரெண்டை பார்த்து தான் வியாபாரம் பண்ணணும். ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணாலும் ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ். இப்போ ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ் எல்லாம் என்னன்னு கேட்டேன்னாக்கா அதையும் சொல்லிடுறேன். இப்போ வந்து இவி வெஹிக்கிள்னால் இவி வெஹிக்கிள் இப்போ இந்த டாடா மோட்டார்ஸு, M&M, இந்த இதெல்லாம் அதோட ஆட்டோ ஆன்சிலரியும் ட்ரெண்டிங் தான். ஏன்னு கேட்டேன்னா அந்த சம்மந்தப்பட்ட பேட்ரி மேனுஃபேக்சர் கம்பெனி இருக்குது பார்த்தெல்லாம், அது சார்ஜிங் கம்பெனி. இப்போ இந்த மாதிரி டாடா பவர்ஸ், அது மாதிரி நான் இதெல்லாம் வந்து நாட் ரெக்கமெண்டேஷன்ஸ், ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அப்புறம் அடுத்தது செமிகண்டக்டர் ஸ்டாக். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ஸ்டாக். எங்கேயாவது யாராவது சண்டை போட்டுக்கிட்டு இது பண்ணாக்கா நம்ம ஊரில் டிஃபென்ஸ் ஸ்டாக் ஏறும். அமைதியாக இருக்கிற வழி இது அப்படியே அமைதியாக இருக்கும். அப்போ செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸ் ஏறும்போது, டிஃபென்ஸ் ஸ்டாக் ஏறும்போது இது. அதேமாதிரி க்ரீன் எனர்ஜி ஸ்டாக்ஸ், அது மாதிரி இந்த வாரி எனர்ஜி, ப்ரீமியம் எனர்ஜி நிறையா இருக்குது, NTPC எனர்ஜிஸ் இதெல்லாம் இருக்குது. இது மாதிரி ஸ்டாக்ஸை நம்ம பார்க்கணும். அப்போ ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கணும். இன்னும் 3 வருஷம் கழிச்சு என்ன ஆகும்? அப்போ அந்த ஃபியூச்சரில் யார் என்னத்தை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க? எல்லாம் அட்வான்ஸ்மெண்ட்டு தானே சார். அப்போ நீங்கள் வந்து நான் சேமிப்புனா இந்த பணத்தை எடுப்பேன், இதில் தான் போடுவேன்ற அளவில் இல்லாமல் நாட்டில் என்ன நடக்குதுன்றதையும் கண்காணித்து அதை ஒட்டி நம்ம சேவிங்ஸில் ஒரு கண்ணோட்டம் இருந்தால். சொன்ன கருத்துக்களுடைய சுருக்கமாக நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு 1000 ரூபா மாதத்துக்கு, வாரத்துக்கு 500, ஒரு நாளைக்கு 200னா ஒரு வாரத்துக்கு 1000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஒரு மாதத்துக்கு 4 வாரம் 4000 ரூபா உங்களால் மினிமம் பண்ண முடியும்.
இந்த 4000 ரூபாயை நீங்கள் ஃபண்டு செலக்ட் பண்ணுறதுக்கு போய் சொன்ன பற்றியெல்லாம் டைவர்சிஃபைடு மெத்தடில் பண்ணுங்க. ஈக்விட்டி மார்க்கெட் இறங்கினாலும் கோல்டு ஏறும், பாண்டு மார்க்கெட் ஏறும். இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சால் பாண்டு வேல்யூ ஏறும். அது தெரிஞ்சவங்களுக்கு தானே தெரியும், சாமானியனுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அப்போ அந்த 4000 வந்து 4 கூட நம்ம பிரிச்சுட்டு ஒரு 1000 இதில் ஒரு 1000 இதில் அப்படின்னு பிரித்து போடும்போது ஃபண்டுலேயே போயிடுங்க. ஏன்னா உங்களுக்கு ஈக்விட்டி மார்க்கெட் பற்றி அப்டேட்ஸ் பார்க்க முடியாது, நியூஸ் பார்க்க முடியாது, ட்ரெண்டு தெரியாது, குளோபல் ஈவெண்ட்ஸ் தெரியாது, மேக்ரோ டேட்டா தெரியாது. அப்போ அதெல்லாம் தெரியும்னா நல்ல ஃபண்டை தேர்ந்தெடுத்துட்டு அதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு 3 இயர்ஸுக்கு அப்படியே க்ரோத்து பாருங்க. என்ஏவி எக்ஸ்ஐபிஆர்லாம் பாருங்க. அது ஒரு 3 மாதம் ஒருக்கா ரிவ்யூ பண்ணுங்க. ஒரே ஃபண்டுலேயே போடணும்னு இல்லை, பிரித்து போடலாம். நான் சொன்ன மாதிரி இந்த பென்ஷன் ஃபண்டெல்லாம் இருக்குது, அதில் போடலாம். இப்போ வந்து இந்த டிசிப்ளின் ஃபாலோ பண்ணால் சாமானியனும் கோடீஸ்வரன் ஆகலாம். டிசிப்ளின் இருக்கணும் சார். நாட் ஒன்லி ட்ரேட் டிசிப்ளின், சேமிப்பு வழக்கம். நாம் ஒரு உதாரணமாக சொல்லியிருக்கோம். 100ன்னு எடுத்துட்டிங்கன்னா 50 ஹோம் நீட்ஸ், 30 ஃபார் சேவிங்ஸாக இருந்தால் 10 இன்வெஸ்ட்மெண்ட், மீதி 20 என்டர்டெயின்மெண்ட். ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணணும். எல்லாமே சம்பாதிக்கல கொடுத்தனா வாழ்க்கையில் சம்பாத்தியம் அழிஞ்சிட்டு சம்பாத்தியெல்லாம் முடிஞ்சு ஓய்வு எடுக்கிற டயத்தில் சந்தோஷத்தை இழந்துருவோம். அதனால் சந்தோஷத்துக்கு ஒரு 20% கொடுக்கணுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இப்படி பண்ணுற போது முதல்ல வந்து ஒரு மாதத்தில் சேலரி வந்தோடனே முதல்ல ஒதுக்கீடு கொடுக்கறது, செலவுக்கு கொடுக்கக்கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட் கம் சேவிங்ஸ் கொடுத்துட்டு மீதியை நீங்கள் பண்ணுங்க, பேலன்ஸ் பண்ணுங்க. இப்போ ஒரு மாதம் கரண்ட் பில்லு, அடுத்த மாதம் கேஸ், அப்படி தானே வருது ஆல்டர்னேட்டிவ். அப்போ அலோகேஷன் ஆஃப் ஃபண்டு, ஃபேமிலி பட்ஜெட்டை அப்படியெல்லாம் போடுங்க. இது மாதிரி செய்யலாம். திடீர்னு எதிர்பாராத செலவுகள் வரும்போது நம்ம என்டர்டெயின்மெண்ட்டில் வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு பண்ணலாம். ரொம்ப நன்றி சார். ஏன்னா நிறைய அது புரிதலை உண்டு செய்யும் அப்படின்னு நினைக்கிறேன். புதுசாக அதுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் கவனித்து வரும்போது இன்னும் ஒரு தெளிவான பாதை இருக்குன்றது புரியுது. நன்றி. நன்றி, வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT Promise. GT Holidays, South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formals and casual shirts.